Example 1, convert 40 degree 20 minutes into radian. டிகிரியாக கொடுத்துருக்காங்க, ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, டிகிரி டு ரேடியன் ஃபார்முலா என்னது? 1 டிகிரி ஈக்குவல் டு பை பை 180, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ 40 டிகிரி 20 மினிட்ஸ் இதை மாற்ற போகிறோம். ஸோ 40 டிகிரி 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு, இந்த 20 மினிட்ஸை எப்படி எழுதலாம்? 20 டிவைடட் பை 16 எழுதலாமா? ஸோ 40 டிகிரி 20 டிவைடட் பை 16 எழுதலாம் இல்லையா? அப்போ இது கேன்சல் அவுட் பண்ணால் எப்படி கிடைக்கும்? 40 டிகிரி 1/3 டிகிரி. ஸோ இன்னும் நம்ம டிகிரியில் தான் வச்சுருக்கோம், ரேடியனுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது? பை பை 180ஆல் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 40 1/3 இன்ட்டு பை பை 180. ஓகே, 40 1/3 இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாமா? 4 3s are 12, 120, 120 plus 1, 121. ஸோ 121/3 இன்ட்டு பை பை 180. அடுத்து இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். டினாமினேட்டரில் இருக்கிறத 121 பை டிவைடட் பை 8 3s are 24, 1 3 is 3, 5, 540, 121 பை பை 540 ரேடியன். இங்கே பை பை 180னா ரேடியன் தானே? ஸோ இங்கேயே அதை எழுதிட்டே வரணும். டிகிரியில் இருக்கா ரேடியனில் இருக்கான்றதை நம்ம கண்டினியூஸாக எழுதிட்டே தான் வரணும். இப்போது 40 டிகிரி 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 121 பை பை 540 ரேடியன். இதுதான் ஆன்சர்.